ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி 45 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த ஓப்பன் பீஸை எடுத்து ஒரு 2.5 இன்ச்சு அளவு போக மீதி இருக்கிறத ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி தைச்சி எடுத்துக்கிடணும். அடுத்தது இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி கிளாத்து தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த பட்டி கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருக்கணும். அதனால ஒரு 3 லேயர் துணி நம்ம வச்சுருக்கோம். அடிஷ்னல் துணி வச்சு மெயின் பீஸ் துணியை ஜாயின் பண்ண பிறகு அப்படியே அதை திருப்பி உள்பகுதியை விட்டு நம்ம நீட்டாக ஒரு சோடி அடிச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி வந்துடும். அடுத்ததாக 2 பட்டி சைடையும் ஓப்பன் சைடும் இடுப்பு சைடையும் கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு அந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இந்த பட்டி கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த கை பீஸை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை வச்சு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். பாருங்கள், லைனிங் துணியை அடிப்பகுதியில் வச்சு மேலே மெயின் பீஸ் துணியை வச்சுருக்கோம். 2 மெத்தட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இது எம்ப்ராய்டிங்னால லைனிங் துணியோட மேல் பகுதியில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸ் துணியை. அடுத்ததாக நம்ம ஜாயின் பண்ண அந்த தையல் தும்பை லைனிங் துணி பகுதிக்கு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுவிடணும் திருப்பி விட்டு. அடுத்ததாக அந்த கையோட அளவை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த கை நீளமும் கை சுற்றளவு போக மீதி இருக்கிற துணியை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த கையை நம்ம அளவு எடுத்து தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு துணி விட்டு ஆம்கோல் பகுதியிலையும் கரெக்டாக தைக்கிறதுக்கு தேவையான அளவு துணி விட்டு மென் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நமக்கு கை ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம லைனிங் துணிக்கு மேல் பகுதியில் வச்சு தைச்சி திருப்பி எடுத்துருக்கோம். அடுத்தது அந்த கையோட சென்டர் பகுதி முன் கைக்குழி பின் கைக்குழி மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அடுத்ததாக நம்ம கழுத்து பகுதி ப்ளவுஸில் தைக்கணும். இது எம்ப்ராய்டிங் போட்ட ப்ளவுஸ்னால லைனிங் துணிக்கு மேலே வச்சு இந்த எம்ப்ராய்டிங் போட்ட பகுதியை நீட்டாக பாருங்கள், மெயின் கிளாத்தோட நல்ல பகுதியும் லைனிங் துணிக்கு மேலே வச்சு நீட்டாக தைச்சி திருப்பி எடுத்துட வேண்டியதான். இதில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருந்து ஆனாலும் நம்ம மெதுவாக தைச்சி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், அடுத்ததாக நம்ம நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். ஜாயின் பண்ணி தைச்ச தையலுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி முன்கழுத்து பின் கழுத்தெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு இதில் வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா நிற்கிற துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள், இந்த லைனிங் துணி பகுதியில் நம்ம ஜாயின் பண்ண துணி திருப்பி விட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். இந்த அமுக்கு தையல் எதில் போடணும்னா நம்ம ஜாயின் பண்ண தையலுக்கு அடுத்ததாக ஒரு ஊசியோட கேப் அளவுக்கு நம்ம போட்டுக்கிடணும். போட்ட பிறகு இந்த லைனிங் துணி எல்லாமே உள்பகுதியில் திருப்பி விட்டு பாருங்கள், நம்ம அமுக்கு தையல் போட்ட இடத்துல ஒரு சோடி அடித்து எடுத்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது கேன்வாஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த எம்ப்ராய்டிங் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால அந்த திக்னஸ்லேயே நமக்கு கழுத்து கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ முன் கழுத்து பின் கழுத்து எல்லாமே நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். அடுத்ததாக இந்த மாதிரி கழுத்து தைச்சி முடித்த பிறகு பாருங்கள், சூப்பரான ரவுண்டு நெக் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடலாம். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஷோல்டர் பகுதியில் 3/4 இன்ச்சும் கழுத்து பகுதியில் 1/2 இன்ச்சும் வரும்படியாக 1/4 இன்ச்சு கிராஸில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். ஜாயின் பண்ணி தைக்கும்போது பாருங்கள், ரிவல்ஸ் அடித்து நீட்டாக தைக்கணும். அடுத்தது நம்ம இந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கப் ஷேப்புக்குள்ளே பாயிண்ட் மார்க் டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிவிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இடது பக்கம் உள்ள இந்த மெயின் டாட் பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணிவிடலாம். அடுத்தது ஓப்பன் டாட் ஸ்டிச் பண்ணிவிடலாம்.
அடுத்தது ஆம்கோல் டாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். எந்த டாட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த துணியை இழுத்து எடுக்க எதுவுமே செய்யக்கூடாது. அந்த ட்ராக்கோட அளவுக்கு கரெக்டான அளவுக்கு போகும்படியாக நம்ம தைச்சிக்கிட்டா போதும். அடுத்ததாக 2 பக்கமும் இந்த மாதிரி தைச்ச பிறகு பாருங்கள், அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த மெயின் டாட் தைச்ச பகுதியில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடணும். கட் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள், வலது பக்கம் உள்ள இந்த கப் ஷேப் துணிக்கு மேலே நம்ம பட்டி கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணணும். இடது பக்கம் தைக்கும்போது பட்டிக்கு மேலே கப் ஷேப் துணியை வச்சு நம்ம நீட்டாக தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு ஜாயின் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்த பகுதியில் ஓப்பன் சைடில் இந்த பட்டி வரணுமோ அந்த பகுதியில் கரெக்டாக வரும். மாற்றி மாற்றி கட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓப்பன் பகுதியிலையும் இடுப்பு பகுதிக்கும் இந்த பட்டி கிளாத் அளவு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், அடுத்ததாக அளவு செக் பண்ண பிறகு ஒரு அமுக்கு தையல் இந்த பட்டி கிளாத்தில் நம்ம தைச்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்ட பிறகு இந்த ப்ளவுஸோட பின் துண்டுக்குள்ளே இறக்கத்தை நம்ம மடக்கி தைக்கணும். மடக்கி தைக்கிறதுக்கு ஷோல்டர் 2 முன் துண்டு பின் துண்டு ஷோல்டரை எடுத்துக்கிடணும். எடுத்து கரெக்டாக அந்த ஆம்கோல் பகுதியில் முன் துண்டு 2ம் பின் துண்டுக்குள்ள துணியையும் ஆம்கோல் பகுதியில் சேர்த்து எடுத்து அந்த முன் துண்டோட பட்டியோட எட்ஜு ஒத்த இறக்கத்துக்கு அளவுக்கு பின் துண்டையை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். லைட்டாக ஒரு வி கட்டிங் கொடுத்துக்கிட்டு சிங்கிள் மடக்கி ஒரு 1 இன்ச் அளவில் பேக்கில் மடக்கிக்கிடணும். அடுத்தது பேக்கில் 2 டாட் போடணும். இந்த டாட் மொத்த உடம்பு சுற்றளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிட்டு மீதி இருக்கிற இந்த அளவில் நேர் பாதியில் இந்த டாட் போடணும். 1 இன்ச்சு எடுத்து இந்த டாட்டோட அளவு 3 இன்ச்சு உயரத்துக்கு நம்ம போட்டுக்கிட்டால் போதும். அடுத்ததாக ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்ம இடது பக்கத்துக்கு உள்ள ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணி பாருங்கள், நீட்டாக நம்ம ஜாயின் பண்ண தையல் தெரியாதவாறு கவர் பண்ணி தைச்சிக்கிடுவோம். இந்த பக்கம்தான் நம்ம ஹூக்கு வைக்கக்கூடிய பகுதி, கொளுத்து வைக்கக்கூடிய பகுதி. அடுத்ததாக பாருங்கள், வலது பக்கம் எடுத்து உள்பகுதியில் இந்த ப்ளவுஸோட லைனிங் பகுதியில் வச்சு இந்த ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணணும். இந்த 2 பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது முன் கழுத்து பகுதியில் வரும்போது பாருங்கள், கொஞ்சம் 1/4 இன்ச்சு உள்பகுதியில் இந்த ஓப்பன் துணியை நீக்கி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நம்ம இப்போ நீட்டாக முன் துண்டுக்குள்ளே வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்ததாக கை பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி கரெக்டாக பார்த்து நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு முன் கைக்குழி துணியை முன் கைக்குழியிலையும் பின் கைக்குழிக்குள்ள துணியை பின் கைக்குழியிலையும் நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கிட வேண்டியதான். அடுத்தது இந்த கையளவு உடம்பளவு எல்லாம் நீட்டாக ஜாயின் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த கையோட கீழ் சுற்றளவில் இருந்து நீட்டாக இந்த ப்ளவுஸோட இறக்கம் பட்டி பகுதி எட்ஜு வரை நம்ம ஒரு அளவு வைக்காமலே ஒரு தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு நம்ம நீட்டாக இந்த ப்ளவுஸோட அளவை நம்ம கரெக்டாக குறித்து எடுத்துக்கிடுவோம். ஓவர்லாக் அடிக்காததுனால நம்ம ஒரு ஷூ அடி போட்டு ரிவர்ஸ் அடியும் அடித்து முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரிவர்ஸ் அடி நம்ம அடிக்கும்போது இந்த ப்ளவுஸில் உள்ள சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி தான், நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் தைக்கிற அந்த தையல் துணி பிரிஞ்சு வராது. அதனால நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸ் அடித்து எடுத்துக்கிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நமக்கு கையோட அளவும் கை கீழ் சுற்றளவும் அடுத்தது இந்த ப்ளவுஸில் உள்ள இடுப்பு சுற்றளவையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ணுறோம். அடுத்தது மார்க் பண்ண இடத்துல அந்த அளவுக்கே நம்ம கரெக்டாக தைச்சா போதும். பாருங்கள், இந்த தையல் நம்ம கூட 2 தையல் போடுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உடம்பு கொஞ்சம் பெரிய அளவாக தேவைப்பட்டுனா அவங்க
தைக்க தந்தவங்க அதே அளவுக்கு பிரித்து எடுத்துக்கிடுவாங்க. திரும்ப நம்மகிட்ட கொண்டு தர மாட்டாங்க பிரிக்கணும்னு. அதனால் நம்ம ஒரு 2 தையல் தைக்கும்போதே கூடுதலாக போட்டு கொடுத்தாச்சுன்னா அவங்க அளவுக்கு தேவைக்கேற்றவாறு பிரித்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக 45 உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸை நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்ததை தைச்சி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம தங்கமல்லி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸு எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் பண்ணி இருக்குது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்கமல்லி சேனலை. தேங்க்யூ.